இன்ஸ்டால ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஃபாலோவர் ஒருத்தங்க தன்னுடைய கணவருக்கு கிஃப்ட் பண்றதுக்காக லவ் லாக் கிஃப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ்ல இருந்து ஒரு போட்டோ ஃப்ரேம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த பேஜ்ல இருக்கிறவங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து இந்த மொபைல் நம்பருக்கு அமௌண்ட் அனுப்பிவிடுங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களும் அமுச்சு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது உங்களால கெஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அவங்க அமௌண்ட் வாங்கிட்டு இவங்களை வாட்ஸ்அப்ல மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. கூட ஒரு பொண்ணு தாங்கண்ணா பேசினாங்க என்கிட்ட, மதுமதின்னு. அவங்களுக்கு அமௌண்ட்டும் பாருங்க நான் பே பண்ணியிருக்கேன், டேட் கூட பாருங்க இருக்கு. வந்துட்டு ஃபோன் பண்ணால் என் ஃபோன் வந்து பிளாக்ல போட்டாங்கண்ணா, ரிங் போய் கட் ஆயிருதுங்கண்ணா. இது இவங்களுக்கு மட்டும்தான் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் நிறைய வந்துட்டு இருக்கு. சரிங்களா, பட் யாருமே ப்ரூஃப் அனுப்பல, இவங்க மட்டும் தான் ப்ரூஃப் அனுப்புனாங்க. அதனால நான் வீடியோ மேக் பண்ணுறேன். நிறைய பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. யாருமே பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன நம்பிக்கையில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. இது மாதிரி ஒரே ஒரு திருப்ப நீங்கள் எனக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் அனுப்பிவிடுங்க, அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் கேஷ் பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பாருங்க, கேட்கவே மாட்டாங்க. இது மட்டும் இல்லை, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி காசு வாங்கிட்டு பிளாக் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்க. அதனால ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் ஏமாத்திட்டே தான் இருப்பான். ஸோ உஷாராக இருக்க வேண்டியது நீங்கள் தான். இனிமேல் அது அவேராக இருங்க.